என்ன 43 கேங்கா? இல்லைங்க, TN 31. TN 31னா என்னன்னு பாக்குறீங்களா? அதாங்க கடலூர். கடலூர் ஒரு காலத்துல தமிழ்நாட்டின் தலைநகராக இருந்ததுங்க. ஆனா இப்போ ஈரோடு பக்கமோ தூத்துக்குடி பக்கமோ போய் கடலூர்னு சொன்னா தெரியாதுங்க. பாண்டிச்சேரிக்கு பக்கத்து ஊர்னு சொன்னாதாங்க தெரியும். நாம் மறந்த கடலூரின் வரலாறு இது. ஆங்கிலேயரின் ஆட்சி காலத்தில் தமிழகத்தின் தலைநகரமாக நம்ம கடலூர் புனித டேவிட் கோட்டை தாங்க செயல்பட்டது. தமிழகத்தின் மிக பழமையான சிறைச்சாலை கடலூர் மத்திய சிறைச்சாலை தாங்க. இது ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்டு இன்னும் செயல்பாட்டில் உள்ளது. 1885ஆம் ஆண்டு கடலூர் தமிழகத்தின் முதல் நகராட்சி என்று ஆங்கிலேயர்களால் அறிவிக்கப்பட்டது. தமிழகத்தின் முதல் அகலமான பாலம் நம்ம கடலூரில் உள்ள கெடிலம் அண்ணா பாலம். திருப்பதிக்கு பிறகு தமிழகமே பெருமைப்பட வேண்டிய திருவந்திபுரம் கோயில் நம்ம கடலூரில் தான் உள்ளது. 236 ஆண்டுகளுக்கு முன்பு ஆசிய கண்டத்தின் முதல் சர்க்கரை ஆலை நம்ம கடலூரில் உள்ள நெல்லிக்குப்பத்தில் நிறுவப்பட்டது. நம்ம கடலூரில் உள்ள வெள்ளி கடற்கரை தமிழகத்தின் 2வது பெரிய கடற்கரை. அதனாலதாங்க இயற்கை அன்னைக்கே நம்ம கடலூரை பிடிச்சிருக்கு. 2004இல் சுனாமி, 2011இல் தானே புயல், 2015இல் பெருவெள்ளம். அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்ற அடிகளை கொண்ட வள்ளலாரின் சபை நம்ம கடலூரில் தான் உள்ளது. உலகில் ஆஸ்திரேலியாவுக்கு பிறகு சதுப்பு நில காடுகள் நம்ம கடலூரில் உள்ள பிச்சாவரத்தில் தான் உள்ளது. நம்ம கடலூரின் சிதம்பரம் நடராஜர் கோயில் 1000-2000 வருடங்களுக்கு முன் பூமியின் மையப்பகுதியில் கட்டப்பட்டது. 200 ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தின் முதல் இயற்கை துறைமுகம் கடலூரில் உள்ள பரங்கிப்பேட்டையில் செயல்பட்டது. இந்தியாவின் முதல் கடல்சார் ஆராய்ச்சி மையம் நம்ம கடலூரில் உள்ள பரங்கிப்பேட்டையில் செயல்படுகிறது. ஆசிய கண்டத்தின் முதல் இரும்பு உருக்கு ஆலை பரங்கிப்பேட்டையில் அமைக்கப்பட்டு அங்கிருந்து கொண்டு செல்லப்பட்ட இரும்பினால் சென்னை சென்ட்ரல் உருவாக்கப்பட்டது. இந்தியாவின் முதல் கால்வாய் கடலூர் டு சென்னை சுமார் 300 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்யப்பட்டது. ஆனால் இன்று 3 கிலோமீட்டர் தூரம் கூட இல்லை. இந்தியாவிற்கு மின்சாரம் தருகின்ற நெய்வேலி அனல் மின் நிலையம் நம்ம கடலூரில் தான் உள்ளது. தடை செய்யப்பட்ட தொழிற்சாலைகள் உலகிலேயே கடலூர் சிப்காட்டில் மட்டும்தான் உள்ளது. ஐயா டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் திருக்கரங்களால் 10 லட்சமாவது மரக்கன்று கடலூரில் நடப்பட்டது. பலாவு முந்திரியும் என்று கூறியவுடன் உடனே நினைவில் வருவது நம்ம கடலூரில் உள்ள பண்ருட்டி தாங்க. கடலூர்ல பஸ் ஸ்டாண்ட் இருக்குதான்னு கேட்டா இருக்குதுன்னு தாங்க சொல்லுவோம். கடலூர்ல ரயில்வே ஸ்டேஷன் இருக்குதான்னு கேட்டா இருக்குதுன்னு தாங்க சொல்லுவோம். கடலூர்ல ஏர்போர்ட் இருக்குதான்னு கேட்டா இல்லன்னு சொல்லுவோம். ஆனா ஒரு காலத்துல இருந்ததுங்க. அதற்கு சாட்சியா நம்ம கடலூர் நெய்வேலியில இன்னமும் அதற்குரிய ஓடுதலாம் இருக்குங்க. இவ்ளோ ஏங்க, எங்க ஊர்ல 5 ரூபாய்க்கு பரோட்டா கிடைக்கும். உங்க ஊர்ல கிடைக்குமா? ஒரு முக்கியமான பெருமையை சொல்ல மறந்துட்டாங்க. என்னன்னு கேக்குறீங்களா? நாங்களே அந்த கடலூர்ல தாங்க பிறந்திருக்கோம். ஒரு முக்கியமான